உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு ரசிகவிரா லலிதாவின் அன்பான வணக்கங்களும் நமஸ்காரங்களும். இன்றைய தினம் வசந்த நவராத்திரி. வசந்த காலத்துல வர்ற வசந்த நவராத்திரி, அற்புதமான நவராத்திரி. இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு மட்டும் சொல்றது இல்ல, லலிதா நவராத்திரி அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா லலிதா நவராத்திரி தான். அதுக்கப்புறம் வட இந்தியா முழுக்க இந்த வசந்த நவராத்திரி அவ்வளோ அற்புதமா கொண்டாடுவாங்க. அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ராமநவமியோடு சேர்ந்து வர்றதுனால ராம நவராத்திரி அப்படின்னும் இதை சொல்ற வழக்கம் உண்டு. இந்த வசந்த நவராத்திரி மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப அழகா இந்த 10 நாளும் சீரும் சிறப்புமா அப்படின்னே சொல்லலாம். வசந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னோடனே இது என்ன புதுசா இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனா இது ருத்துக்கள் அடிப்படை, அதாவது பருவ கால அடிப்படையில தான் இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். வருஷத்துக்கு மொத்தம் 4 நவராத்திரிகள். ஆனா இது எப்படி வருது அப்படின்னா 6 ருதுக்களை அடிப்படையா கொண்டது. இந்த 6 ருதுக்கள் அப்படிங்கிறது 6 பருவ காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 பருவ காலங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல இருக்கிறது வசந்த ருத்து. இதை இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்றோம். இது சித்திரை வைகாசி மாதத்தை உள்ளடக்கியது அப்படின்னு. அதுக்கடுத்தது கிரீஷ்ம ருத்து, முதுவேனில் காலம் அப்படின்னு சொல்றோம். ஆனி ஆடை மாதத்தை உள்ளடக்கியது. வருஷ ருத்து, மாரிக்காலம், அதாவது ஆவணி புரட்டாசி மாதத்தை உள்ளடக்கியது. ஷரத் ருத்து அப்படின்னு பார்த்தோம்னா கூதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஐப்பசி கார்த்திகையை உள்ளடக்கியது. அதுக்கடுத்தது ஹேமந்த ருத்து. இது முன்பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது மார்கழி தை மாசத்தை உள்ளடக்கியது. கடைசியா சிசிர ருத்து, பின்பனிக்காலம் அப்படின்னு சொல்றது மாசி மற்றும் பங்குனி மாதத்தை உள்ளடக்கியது. இந்த 6 ருதுக்கள், இந்த 6 ருதுக்களுக்குள்ள இந்த 4 நவராத்திரியும் ரொம்ப அற்புதமா உள்ளடக்கி, அதாவது ஆன்மீக வழியில அறிவியல எப்படி உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்மளோட பெரியவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் ஒரு விஷயத்த செய்யும்போது நம்மளுக்கு அந்த அறிவியல் அப்படிங்கிற விஷயத்த உள்ள கொண்டு வந்தாதான் நம்மளுக்கு நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நம்ம ஒரு திறந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாமே நம்மளுக்கு எல்லா விஷயமும் ஓரளவுக்கு கிரகிச்சுக்கும்படி இருந்தாதான் அது நம்மளுக்கு கொண்டாடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த வழியில பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 4 நவராத்திரி அப்படின்னு சொன்னோம். அந்த 4 நவராத்திரியில இந்த வசந்த நவராத்திரியும் அந்த சரத்கால வர சாரதா நவராத்திரி இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் ரொம்பவே விமரிசையா கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறத விட கொண்டாடுறாங்க அப்படின்னு அழுத்த நிறுத்தமாவே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா மற்ற நவராத்திரிகள்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இந்த வசந்த நவராத்திரியும் சரி, இந்த நம்மளோட சாரதா நவராத்திரின்னு இருக்கு இல்லையா, நம்ம கோலுலாம் வச்சு கொண்டாடுறோமே, அந்த நவராத்திரி அதுக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட் போட்டுருணும் அப்படின்னு சொல்லணும். பட்ஜெட் அப்படிங்கிறது சாரதா நவராத்திரி மாதிரி இல்லைங்க. இந்த வசந்த நவராத்திரிக்கு அந்த ஆன்மீக வழி பட்ஜெட் இருக்கு பாருங்களேன், அதுலதான் நம்மளுக்கு நிறைய கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த வசந்த நவராத்திரி எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இது இல்லங்கள்ல மட்டும் இல்லை, இது ஆலயத்துக்கு தான் ரொம்பவே பிரதானமானது அப்படின்னு சொல்லணும். ஆலயங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வசந்த நவராத்திரி காலத்துல நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. பூஜைகள் அப்படிங்கிறதோட ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சண்டி ஹோமத்தை அதிக அளவுல செய்வாங்க. ஒரு கோவிலையும் சண்டி ஹோமம் நடக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மக்கள் திரள் 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 திரளா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த சண்டி ஹோமத்துக்கு உண்டான பலனை பார்த்தோம் அப்படின்னா சொல்லியே மாளாது. அளப்பரிய பலன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இல்லங்கள்ல செய்யவே முடியாது. அதை ஆலயத்துல செய்யும் போது அந்த சண்டி ஹோமத்துல போய் நம்ம கலந்துக்க முடியும். அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு எதுல கிடைக்குது அப்படின்னா இந்த வசந்த நவராத்திரியில கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மற்ற நவராத்திரிக்கு இல்லாத சீரும் சிறப்புமான ஒரு விஷயம் இந்த வசந்த நவராத்திரியில இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இது லலிதா நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். லலிதை அப்படிங்கிற அந்த அன்பு தெய்வம் எடுத்துட்டோம் அப்படின்னா லலிதா ஒரு பிரம்மாண்ட நாயகி. அதாவது அவளுக்கு இணை அப்படிங்கிறது 7 14 உலகங்கள் இல்லை, இன்னும் எத்தனை உலகம் இருந்தாலும் அவளுக்கு இணையான ஒரு அற்புதமான தாய் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால அனைத்து தெய்வங்களுமே அவளுக்குள்ள அடக்கம் அப்படிங்கும்போது அந்த லலிதாவை கொண்டாடுறதுக்கு ஒரு அற்புதமான நவராத்திரி நம்மளுக்கு உள்ளடி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ரிஷிகளா இருக்கட்டும், சித்த புருஷர்களா இருக்கட்டும், அவங்களோட ஒரு அனுகிரகத்தினாலதான் நம்மளுக்கு இந்த லலிதா நவராத்திரி அப்படிங்கிற இந்த வசந்த நவராத்திரி கொண்டாட கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம மறுபடியும் நம்ம சொல்லி சொல்லி பார்த்துக்கணும். அதுக்குதான் நம்ம இந்தியாவில பிறக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த வசந்த நவராத்திரியும் எப்போதும் போல அந்த முதல் நாள் கடஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி அமாவாசை அன்னைக்கு நம்ம கடஸ்தாபனம் பண்ணிடுவோம். எப்போதும் போல வீட்டை ரொம்ப அருமையா நீங்க சுத்தம் செஞ்சு, கடஸ்தாபனத்துக்கு நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும்
எப்போதும் போல ஒரு ஒரு அழகான ஒரு கடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செம்புல வந்து நம்ம நீர் நிரப்பியோ இல்லைன்னா அரிசி நிரப்பியோ அதுக்கு மேல தேங்காய் வச்சு மாவளை கொத்த வச்சு இந்த நவராத்திரி நாயகி அப்படின்னு சொல்ற அந்த பிரம்மாண்ட நாயகியான லலிதாவை வந்து அதுல ஆவாகனம் பண்ணி அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி நம்ம சாரதா நவராத்திரியில வந்து 9 தேவிகள் சொல்றோம் இல்லையா, அந்த 9 தேவிகளையும் இந்த கடத்துக்குள்ள வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம வந்து பூஜை எடுக்க போறோம். இப்படிதான் அந்த முதல் நாள் வந்து கடஸ்தாபனம் அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யணும். இந்த கடஸ்தாபனம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதற்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. ஒரு வீட்டுல வந்து நம்ம வந்து கடஸ்தாபனம் செஞ்சு நம்ம வந்து நவராத்திரி அப்படிங்கிற அந்த 9 நாட்கள் 9 நாட்களோட அந்த 9 இரவுகளை வந்து நம்ம ரொம்ப அருமையா கொண்டாட இருக்கோம் இல்லையா. அதற்கான விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து வீட்டுல வந்து என்ன வரக்கூடாது அப்படின்னா, அதிகமான சப்தமே வரக்கூடாது. வீட்டுல யாருமே சண்டை போடக்கூடாது. காலங்காத்தால நம்ம ஏந்து நம்மளோட காலை கடனை முடிச்சோம் அப்படின்னா, அன்றைய தினம் முழுக்கவே அப்படின்னா இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம். அந்த பாராயணம் அப்படிங்கிறத விட இந்த நாள்ல என்ன சிறப்பு அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை அப்படின்னு. இதை வந்து கோயில்களை பார்த்தோம் அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையில வந்து ஒரு பெரிய குழுமம் 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 கோடிக்கணக்குல மக்கள் வந்து பண்ணுவாங்க. ஆனா இல்லம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நாம சகஸ்ரநாம அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து குங்கும அர்ச்சனை இல்லைன்னா அதற்குண்டான மலர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து முன்னேற்பாடா எடுத்து வச்சு இந்த வசந்த நவராத்திரியை கொண்டாட ஆரம்பிக்கணும். பொதுவா நவராத்திரி காலம் அப்படிங்கும் போது இந்த நவராத்திரி விரதம் இருந்து அனுஷ்டிச்சு அதனால உண்டான பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பலன்களுக்கு வந்து அளப்பரிய பலன்கள் தான், அதுக்கு வந்து அளவே கிடையாது அப்படின்னு சொல்லணும். இந்த பலன்களை விட நமக்கு வந்து அந்த விரதத்தை வந்து அனுஷ்டிச்சு செய்யும் போது அதுல கிடைக்கிற இந்த மனசு திருப்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவே வந்து அலாதியானது அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல வந்து பலன்களா நம்மளுக்கு வந்து என்ன தேவி கொடுக்க போறா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம், நம்மளோட அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அழகான அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அமைப்புக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களுமே அள்ளி அள்ளி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லணும். ஒரு குடும்பம் அப்படின்னா அதுக்கு உண்டான நிதி, அந்த நிதி அப்படிங்கிறதோட நிதியை கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன கொடுப்பா, பிள்ளை செல்வம். அந்த பிள்ளை செல்வம் இருந்து அப்படின்னா அந்த பிள்ளை எப்படி இருக்கணும், சத்புத்திரனா இருக்கணும். அந்த சத்புத்திரனா இருந்ததுல இருந்து அடுத்த நிலைக்கு போகணும்னா அந்த கல்வியில வந்து நல்லபடியா அந்த குழந்தைய உணரணும். அதனால இந்த கல்வி படிப்புக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம கோரிக்கையா வைக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கல்வி நிலையிலேருந்து அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேற்படிப்பு போகும். மேற்படிப்புலேருந்து அதுக்கு உண்டான திருமணங்கள், அந்த திருமணத்திலேருந்து அது நம்மளோட தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போறதும் நம்மளோட புத்திரர்கள் தானே இல்லையா, புத்திரர்கள் புத்திரிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்படி இந்த நவராத்திரியில வந்து என்னெல்லாம் வேணுமோ, ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுமோ நீங்க கோரிக்கைகளா வைங்க, தேவி அள்ளி கொடுப்பா. இப்படி அள்ளி கொடுக்க போற ஒரு ஒரு நாள்லயும் நம்ம என்ன செய்யணும், தேவி எப்படி வழிபடணும், என்னென்ன தேவிகள் இருக்காங்க, அந்த தேவிகளுக்கு வந்து நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நாளை தினத்துலேருந்து நம்ம பார்க்க போறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போதும் போல எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.